அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாங்கன்னீங்கன்னா, சந்திரன், செவ்வாய். சரிங்களா? ஒருத்தரோட ஜாதகத்துல சந்திரனும், செவ்வாயும் சேர்ந்திருந்தார். என்ன பலன்களை தருவார்கள்? சந்திரன்ல 2 தன்மை இருக்குது இல்லைங்களா? வளர்பிறை, தேய்பிறை. வளர்பிறை சுபத்தன்மை, தேய்பிறை அசுபத்தன்மை. வளர்பிறை சந்திரன் செவ்வாயோட சேர்ந்திருந்தா என்ன பலன் தருவாங்க? தேய்பிறை சந்திரன் செவ்வாயோட சேர்ந்திருந்தா என்ன பலன் தருவாங்க? அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? வளர்பிறை சந்திரன் செவ்வாய் சேர்க்கை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, குரு செவ்வாய் இணைவுன்னு எடுத்துக்காங்க. தேய்பிறை சந்திரன் செவ்வாயோட இணைவு எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, சனி சந்திரன் சனி செவ்வாய் சேர்க்கைன்னு எடுத்துக்காங்க. சரிங்களா? செவ்வாய்க்கு இன்னொரு பேர் மங்களங்களா? குரு பகவானோட சேரும்போது குரு பகவானுடைய சுபத்தன்மை வாங்கி தன்னுடைய மங்கள யோகத்தை சிறப்பா கொடுக்கறதுனால அது குருமங்கள யோகம். அதே மாதிரி குருவுக்கு நிகரான சுப ஒளித்தன்மை கொண்ட வளர்பிறை சந்திரனோட செவ்வாய் சேர்ந்திருக்கிற போது அந்த சுப ஒளி தன்மையை வாங்கி செவ்வாய் தன்னுடைய மங்கள யோகத்தை சிறப்பா கொடுத்துறார். அதனால சந்திர மங்கள யோகம். சரிங்களா? இந்த வளர்பிறை சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறப்போ செவ்வாயினால கோபங்களா? ஜாதகருடைய கோபத்தை ஒரு தன்மையான அளவுல கோபத்தை வச்சிருப்பார். மிதமான அளவுல, மிதமிஞ்சிய கோபம் இல்லாத மிதமான கோபம் உள்ளவரா ஜாதகரை செயல்பட வைப்பார். அதே மாதிரி தைரியம் அப்படித்தான். செவ்வாய்னா தைரியங்களா? தேவையில்லாத அடாவடி தைரியம் இல்லாம தேவையான தைரியம். இந்த அவசர குடுக்குத்தன்மை அதையும் குறைப்பாரு. இந்த அமைப்புல மிதமான கோபம் உள்ளவரா, ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ மிதமான கோபம் உள்ளவராகவும் தேவையான தைரியம் உள்ளவராகவும் அந்த அவசர குடுக்கு தன்மையும் குறைச்சு பரபரக்கிற இந்த பரபரப்பான தன்மையை குறைச்சு நல்ல சுறுசுறுப்பானவரா இந்த வளர்பிறை சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உள்ள அமைப்புல ஜாதகரை செயல்பட வைப்பாங்க. அதே மாதிரி செவ்வாயினுடைய பொருட்காரத்துவம். பொருட்காரத்துல பூமி, மன, வீடு, வாகனம், சொத்து, சுகமெல்லாம் இருக்குதுங்களா? இதெல்லாம் சிறப்பா அந்த ஜாதகம் கிடைச்சு. இந்த சேர்க்கை ஆண் ஜாதகம் இருந்தாரு, பெண் ஜாதகம் இருந்தாரு. வளர்பிறை சந்திரன் செவ்வாய் சேர்க்கை செவ்வாயினுடைய பொருட்காரத்து பலன் சிறப்பா கிடைச்சு. அடுத்தது உயிர்காரகத்துவம். உயிர்காரகத்தில் செவ்வாய் யாரை குறிப்பாருங்க? சகோதரன் இல்லைங்களா? சகோதரனுக்கும் எல்லா வகையான நல்ல பலன்களும் சிறப்பா கிடைச்சு. சகோதரனுக்கு சிறப்பா கிடைச்சிடும். இந்த ஜாதகர்கள் சகோதரன் மேல ரொம்ப பிரியமா அன்பா இருப்பாங்க. சரிங்களா? இதே இப்போ பெண் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, ஆண் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, சகோதரர்கள் பெண்ணுடைய சகோதரனா இருந்தாலும் சரி, ஆணுடைய சகோதரன் இருந்தால் சகோதரன் இருந்தால் அந்த சகோதரருக்கு நல்ல பலன் கொடுக்குற அதே அமைப்புல பெண் ஜாதகத்தில் செவ்வாய் சகோதரன் மட்டும் குறிக்கிறது இல்லை, கணவனையும் குறிப்பார் இல்லைங்களா? செவ்வாய்னாலே பெண்களுக்கு கணவன் இல்லைங்களா? அப்போ பெண் ஜாதகத்தில் இந்த வளர்பிறை சந்திரனும் செவ்வாயும் சேர்க்கை இருக்கிறப்போ சகோதரனுக்கும் நன்மை, கணவனுக்கும் நன்மை. சரி, அதுல இன்னொன்னு பாருங்க. இந்த இடத்துல இந்த ஜாதகங்களுடைய சகோதரன் இருந்தா சரிங்களா? வளர்பிறை சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உள்ள ஜாதகனுடைய சகோதரன் சந்திரனோட தன்மையில் செயல்படுவார். சரிங்களா? அதே ஜாதகனுடைய அம்மா செவ்வாயோட தன்மையில் செயல்படுவாங்க. சந்திரன் அம்மாவை குறிக்கிறது இல்லைங்களா? இப்போ ஜாதகனுடைய சகோதரர் எப்படிங்கன்னா, இந்த வளர்பிறை சந்திரனுக்குரிய ஒரு நல்ல இனிமையான குணமுள்ளவரா ஜாதகனுடைய சகோதரன் இருந்தா சகோதரன் செயல்படுவார். நல்ல கற்பனை வளம் இருக்கும். அடிக்கடி பிரயாணம் பண்ணக்கூடியவரா இருப்பார். எந்த ஒன்லி மாற்றத்தை விரும்பக்கூடியவரா இருப்பார். யாருங்க? ஜாதகனுடைய சகோதரன். சந்திரனுடைய அந்த கற்பனை வளம், பிரயாணம் இதெல்லாம் சந்திரனுக்குரிய தன்மைகள் இல்லைங்களா? இந்த தன்மையில ஜாதகனுடைய சகோதரர் செயல்படுவார். அதே ஜாதகனுடைய அம்மா செவ்வாயோட தன்மையில கோபக்கார அம்மாவா, தைரியமான அம்மாவா, சுறுசுறுப்பான அம்மாவா, எதிரி அவசரப்படக்கூடிய அம்மாவா ஜாதகனுடைய அம்மா செயல்படுவார். செவ்வாயோட தன்மையில செவ்வாயினுடைய தன்மைகள் சந்திரனுக்கு பரிமாற்றமாகும், சந்திரனுடைய தன்மைகள் செவ்வாய்க்கு பரிமாற்றமாகும். சரிங்களா? அப்புறம் இந்த செவ்வாய் வளர்பிறை சந்திரனோட சேர்ந்து நல்ல சுபத்தன்மையாகி அவர் நல்லவராயிடுறார். இவர் கெட்டு போயிடுறாரு இல்லைங்களா? சந்திரன் கெட்டு போயிடுவார் இல்லைங்களா? சந்திரன் யாருங்க? உடல் காரகர். அப்ப என்ன ஆகும்? உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் இல்லைங்களா? எப்ப பாதிக்கப்படும் கேட்டீங்கன்னா, வாழ்வினுடைய பிற்காலத்தில் பாதிக்கப்படும். வாழ்வினுடைய முற்பகுதி சிறப்பா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு, நல்ல கட்டுடல். செவ்வாயோட வளர்பிறை சந்திரன் சேர்ந்திருக்கிறப்ப முற்பகுதி வாழ்க்கை எந்த விதமான குறைபாடும் இல்லாம நல்ல சிறப்பா, அற்புதமா, ஆரோக்கியமா இருக்கும்.
அதே நேரத்துல வாழ்வின் பிற்பகுதியில ரத்த சம்பந்தமான நோய் வந்து, செவ்வாய் ரத்தக்காரகங்களா, ரத்தத்துக்கு காரணகர்த்தாவா, சந்திரன் உடல் காரகரா, ரத்த சம்பந்தமான நோய் வாழ்க்கையினுடைய பிற்பகுதியில் வரும். முற்பகுதியில சிறப்பா ஆரோக்கியமா இருக்கும். சரிங்களா? அப்புறம் இந்த தொழில் நிலைகள், தொழில் அமைப்புன்னு நம்ம பார்த்தாங்க. இந்த செவ்வாய், சந்திரன் சேர்க்கை உள்ளவங்க பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நீரூற்று நிபுணர்கள், சரிங்களா? நீரூற்று நிபுணர்கள், வாஸ்து நிபுணர்கள், கட்டிட இன்ஜினியர்கள், மெக்கானிக், டிரைவர்கள், இந்த மாதிரி தொழில்கள்ல அதிகப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீரூற்று நிபுணர்கள், வாஸ்து நிபுணர்கள், கட்டிட இன்ஜினியர்கள், மெக்கானிக்குகள், டிரைவர்கள், இந்த மாதிரி தொழில் அமைப்புகள்ல பெரும்பாலும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சந்திரன் செவ்வாய் சேர்க்கை கொடுக்கும். சரிங்களா? இதெல்லாம் பார்த்துட்டோம்னா, வளர்பிறை சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிற போது கிடைக்கக்கூடிய பலன்கள் நாம இப்ப பார்த்த பலன்கள். சரி, தேய்பிறை சந்திரன் சேர்ந்திருந்தான், இவரு இப்போ நான் முதல்ல என்ன சொன்னங்க, தேய்பிறை சந்திரன் செவ்வாயும் சனி செவ்வாய் சேர்க்கையை பார்த்துக்கணும். 2 அசுபகரம் ஆயிருதுங்களா? செவ்வாய் வந்து கால் சுபர், முக்கால் அசுபர், முக்காவாசி நல்லவர், காவாசி கெட்டவர். இங்க சந்திரன் தேய்பிறை சந்திரன் ஆகும்போது தேய்பிறை சந்திரனை அசுபகரம் ஆயிடுறாருங்களா? இந்த அசுபகரகம் இந்த செவ்வாயோட சேரும்போது இந்த மிச்சம் இருக்கிற இந்த உத்துணூண்டு சுபத்தன்மை இருக்குதுங்களா, காவாய் சுபத்தன்மை, அது சேர்ந்து போயிடும். சரிங்களா? முழுசா கெட்டு போயிடுவார். அந்த கால்பாக சுபத்தன்மை கெட்டு முழு அசுபராயிருவார் செவ்வாய். சந்திரனும் அசுபராயி, செவ்வாயும் அசுபராயி, உன்னான நான் கேட்டேன், என்னான நீ கேட்டேன்னு ஆகி போயிடும். அந்த கால அசுபத்தன்மையும் உள்ளது போச்சோட நொல்லக்கண்ணாங்கிற மாதிரி ஆகி 2 பேரும் கெட்டு ஜாதகரையும் கெடுத்து, ஜாதகருக்கு சகோதரன் இருந்தா சகோதரனையும் கெடுத்து, ஜாதகருடைய அம்மாவையும் கெடுத்து, எல்லாத்துக்கும் அசுப பலன் கொடுத்துருவாங்க. 2 பேரும் சேர்ந்து 2 பேரும் அசுபத்தன்மையாய் அசுப பலன் கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதுல இன்னொன்னு பாருங்க, இந்த அமைப்புல தேய்பிறை சந்திரனும் செவ்வாயும் இருக்கிற அந்த ஜாதகர்களுக்கு வந்து சகோதரன் இருந்தா, சகோதரனோடு சேர்ந்து ஒன்னா இருக்கக்கூடாது. இருந்தாங்கன்னா தோஷத்தை கொடுத்துரும். தள்ளி தனியா பிரிஞ்சுதான் இருந்துக்கணும். எப்பாச்சும் இருக்க பார்த்துக்கலாம், போய்க்கலாம், வந்துக்கலாம். ஒன்னா சேர்ந்து வாழ்றது சகோதரனோட. தேய்பிறை சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிற ஜாதகர்கள் சகோதரன் இருந்தால் அந்த சகோதரனோடு சேர்ந்து வாழக்கூடாது. அப்படி இருந்தால் 2 பேர்த்துல யாரோ ஒருத்தருக்கு திருமண தடை, கல்வி தடை, தொழில் தடை, புத்திர தோஷம், இதுல ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டே. சரிங்களா? அப்புறம் இந்த இந்த தனியா இருந்துட்டாங்க, எப்பாச்சும் இருக்க பார்த்து பிரச்சனை இல்லைங்க. சரிங்களா? அப்புறம் இது வந்து ஆண் ஜாதகம், பெண் ஜாதகம் 2 பேர்த்துக்குமே இந்த பலன் பொதுவான பலன். சகோதரனோட தள்ளி இருக்கணுங்கிறது அது பொதுவான பலன். அதே பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் தேய்பிறை செவ்வாய் சேர்ந்திருக்கிற போது தோஷம் வந்து சகோதரனுக்கு மட்டுமில்லை, கணவனுக்கு. இல்லைங்களா? சகோதரனுக்கும் தோஷத்தை கொடுக்கறது அந்த அமைப்பு கணவனுக்கும் குறிக்கும். ஏன்னா கணவனுக்கு தான் மிக முக்கியமா நம்ம பெண்களுக்கு பார்க்கிறோம். இல்லைங்களா? கணவனுக்கு எந்த மாதிரி தோஷத்தை கொடுக்கும்? ஏமாத்து பேர் வழியே மாறிடுறார். யாரைய? மனைவிய. சரிங்களா? மனைவி வந்து பெண் ஜாதகத்துல தேய்பிறை சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறப்போ மனைவி வந்து கணவன் மீது பிரியமா இருந்தாலும் கூட, கணவன் மீது பொண்டாட்டிக்காரி புருஷன் மேல அன்பா பாசமா பிரியமா இருந்தாலும், கட்டின புருஷன் வந்து பொண்டாட்டி ஏமாத்தக்கூடிய நபரா இந்த கிரக சேர்க்கை செயல்படுவச்சு. கணவன் மனைவி ஏமாற்றுவான். சரிங்களா? இப்படி இது மட்டும் இல்லைங்க, மறுமணத்துக்கும் இந்த தேய்பிறை சந்திரன் செவ்வாய் கிரக சேர்க்கை மறுமணத்துக்கு ஏற்படுத்தி விட்டுரும். இது வந்து பொதுவா ஆண் பெண் 2 பேர்த்துக்கு மறுமணத்துக்கு பெரும்பாலும் மறுமணத்துக்கு ஏற்படுத்தி விட்டுரும். இன்னொரு அமைப்புல பெண்களுக்கு தனியா பார்த்தோம்னா, 2ஆம் தாரமா வாழ்க்கைப்படக்கூடிய அமைப்பையும் இந்த சனி சந்திரன் சேர்க்கை பெண்களுக்கு ஏற்படுத்தி. சரிங்களா? இப்படி செவ்வாயும் சந்திரனும் சேர்க்கிற போது இப்படிப்பட்ட அசுப பலன்களும், தேய்பிறை சந்திரனும் செவ்வாயும் வளர்பிறை சந்திரனும் செவ்வாயும் சேர்க்கிற போது சுப பலன்களையும் தரக்கூடிய அமைப்பை இந்த ஜோதிடம் வகுத்து வைத்திருக்கிறது. ஆகவே சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிற போது அது சந்திரமங்கல யோகமாகவும், வளர்பிறை சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிற போது சந்திரமங்கல யோகமாகவும்,
அதே சந்திரன் செவ்வாய் சேர்க்கையில் தேய்வரை சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிற போது அது சந்திர மங்கள யோகமாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பு சந்திர அமங்கல யோகமாக மாறிவிடுகிறது என்று சொல்லி அடுத்த காணொளியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், விடைபெறுகிறேன்.